Hi, hello, welcome to the channel EDU for you. நாம இன்னைக்கு biologyல cell, the fundamental unit of life தான் பார்க்க போறோம். Introduction. The fundamental unit of life is cell. Cell was first discovered in 1674. Leo von Hoek, with the help of developed microscope, discovered the free living cells in pond water. So fundamental unit of life வந்து cell நம்மளுக்கே தெரியும். அடுத்தது வந்துட்டு செல் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது 1674. லீவ் வான் ஹாக் வந்துட்டு ஒரு பாண்ட்ல வந்துட்டு ஃப்ரீ லிவிங் செல்ஸ் வந்து பார்க்குறாரு. அப்புறம் 1831ல ராபர்ட் ப்ரவுன் வந்து நியூக்ளியஸை வந்து டிஸ்கவர் பண்றாரு. அடுத்தது வந்து 1839ல பொர்கஞ்சி வந்துட்டு புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற டேர்ம் வந்துட்டு யூஸ் பண்றாரு. அப்புறம் செல் தியரி வந்து யாரு ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்லீடன் இன் 1838 அண்ட் செச்வான் இன் 1839. செல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா all the plants and animals are composed of cells and that the cell is the basic unit of life. So first cell is the basic unit of life ன்னு சொல்றது என்ன by ராபர்ட் ஹூக் in 1665 in a simple microscope. அவர் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்த்து இந்த தியரி வந்து சொல்றாரு. all the plants and animals are composed of cells and the cell is the basic unit of life. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ங்கிறது என்ன? த சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அமீபா, கிளாமிடோமோனஸ், பெரமிஷியம் அண்ட் பாக்டீரியா ஆர் நோன் அஸ் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். Organism consisting of many cells are known as multicellular organism. ஒரு செல்லை விட அதிகமா இருந்தாலே it is called multicellular organism. Example வந்துட்டு human being, animals, birds. Significant characteristics of the cell. செல்லோட characteristics என்ன அப்படின்னு பார்க்கலாம். Each living cell has the aptitude to perform certain basic functions that are characteristic of all living forms. எல்லா living formsக்கு இருக்கிறது like டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், அது எல்லாமே வந்துட்டு ஒரு செல்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரெஸ்பிரேஷன், அந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன் ஈச் அண்ட் எவ்ரி செல்னால அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். Each such cell has a specific component within it known as cell organelles. So ஒவ்வொரு organelles, நிறைய organelles இருக்கும் like ribosomes, lysosomes, Golgi apparatus, endoplasmic reticulum. இது எல்லாமே வந்துட்டு organelles. It has specific function. Different type of cells have different function and each cell organelle perform a special function. ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா அப்படி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு, லைசோசோம் சூசைடல் பேக், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். These organelles collectively constitute the basic unit of life known as cell. எல்லா ஆர்கனல்ஸுமே சேர்ந்து தான் வந்து ஒரு செல்லா இருக்கு. அது வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. All cells are found to have same organelles irrespective of their different functions and the organism they found in. எல்லா செல்லுமே வந்து சேம் டைப் ஆஃப் ஆர்கனல்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன செல்லா வேணா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா பட் மைட்டோகாண்ட்ரியா எல்லா மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் சேம் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Structural organization of a cell. Following are the three basic features that every cell possess. எல்லா செல்லுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் or the cell membrane, that is outer layer. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னர் லேயர் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம் கேரி ஜீன்ஸ். அப்புறம் வந்துட்டு சைட்டோபிளாசம். இது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்குள்ள தான் மித்த ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். Plasma membrane or cell membrane. So plasma membrane அப்படிங்கிறது it is the outermost covering of the cell. Plasma membrane allows certain materials to enter inside the cell and come out from the cell. Therefore it is known as selectively permeable membrane. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். அந்த செல் மெம்பரேன் தான் வந்துட்டு லைக் வாட்டர் இன்டேக், எக்ஸ்கிரீஷன், எல்லா ப்ராசஸ்மே லைக் உள்ள ஃபுட், வாட்டர் மாலிகூல்ஸ் வரது அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது பிளாஸ்மா மெம்பரேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. The movement of water molecules through the selectively permeable membrane is known as osmosis. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செல் வால். பிளான்ட் செல்ஸுக்கு மட்டும் தான் செல் வால் இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அனிமல் செல்ஸுக்கு வந்து செல் வால் இருக்காது. தட் இஸ் செல் மெம்பரேனுக்கு அடுத்தது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து பிளான்ட்ஸ்ல செல் வால் இருக்கும். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ லாட்டின் டேர்ம் அண்ட் மீனிங் வந்து கர்னல், சீட் அப்படிங்கிற மீனிங் வந்து சொல்லுது.
Nucleus has a double layered covering which is known as நியூக்ளியர் மெம்பரேன். அந்த டபுள் லேயர் கவரிங் வந்து நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தது அப்படின்னா we call it as eukaryotes. The nuclear membrane has some pores which allow certain materials come inside in the nucleus and go outside to the cytoplasm. எப்படி பிளாஸ்மா மெம்பரேன்ல வந்து போர்ஸ் இருக்கு, இட் அலோவ்ஸ் சர்டைன் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல், அதே மாதிரி நியூக்ளியஸ்குள்ள வெளியே வர்றதுக்கு இங்க வந்து நம்மளுக்கு நியூக்ளியர் மெம்பரேன்ல சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும். The most significant feature of the nucleus என்ன அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி it has chromosomes. Chromosomes carry the inheritance material unit of inheritance genes. Chromosomes are rod-shaped structures and it is visible only when the cell is about to divide. So chromosome வந்து எப்ப divide ஆக போதோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அது மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். Chromosomes are composed of DNA and protein. Chromosomes எதால ஆயிருக்கு, DNAயும் புரோட்டீனால ஆயிருக்கு. So DNA ஓட full form என்ன, deoxyribonucleic acid molecules contain inheritance features from parents to next generation. DNA molecules also contain the information essential for constructing and organizing cells. DNA தான் வந்துட்டு லைக் நம்மளோட இப்படிதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி எல்லா ஒரு இன்ஹெரிட்டட் மெமரியுமே வந்துட்டு டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ்ல இருக்கிற ஜீன் தான் வந்து கேரி பண்ணிக்கும். Functional segments of DNA are known as genes. So next point அதுவே சொல்லிட்டாங்க. DNA is present as a part of chromatin material. DNA வந்துட்டு chromatin material ஒரு part. Chromatin material is visible as entangled mass of thread-like structures as shown in the figure. So இந்த மாதிரி தான் வந்துட்டு chromatin material இருக்கும். Whenever the cell is about to divide, the chromatin material gets organized into chromosomes. The nucleus plays a central and significant role in cellular reproduction. Chromatin material தான் வந்துட்டு நம்மளுக்கு லைக் குரோமோசோமா ஆர்கனைஸ் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு செல் டிவிஷன்ல ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து நியூக்ளியஸ் வந்துட்டு இட் ஆல் ஹெல்ப்ஸ் இன் செல்லுலார் ரீப்ரொடக்ஷன். இது வந்து யூகரியோட்ஸ் அண்ட் ப்ரோகரியோட்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு டிஃபைன்ட் இமேஜ் கொடுத்துருக்குறாங்க. இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரோகரியாட்ஸ், இங்க வந்து டிஃபைன்டு செல் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இல்லை, இங்க டிஃபைன் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கு. ஸோ எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கு. இங்க மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், நியூக்ளியோலஸ் இதெல்லாமே வந்து தெளிவா இருக்கு. பட் இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரைபோசோம்ஸ் அண்ட் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. The cell which has a nuclear membrane is called eukaryotes, and prokaryote cells do not have as many as cytoplasmic organelles. Those are present in eukaryotic cells. So the cell which does not have a nuclear membrane, it is called prokaryotes. Pro abdina primitive or primary, karyotes it is called nucleus. Cytoplasm. Cells consist of cytoplasm inside the cell membrane, which contains many biomolecules including proteins and nucleic acids. Cytoplasmல வந்துட்டு தான் எல்லாமே இருக்கு. நியூக்ளியஸ் முதற்கொண்டு இருக்கிறது சைட்டோபிளாசம் தான். There are many structures found in cytoplasm known as cell organelles. எல்லா ஆர்கனல்ஸுமே இருக்கிறது சைட்டோபிளாசம்ல. ஸோ என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், கோல்கி apparatus, lysosomes, mitochondria, plastids and vacuoles. இது வந்து ஒரு டிஃபைன்ட் இமேஜ் ஆஃப் அன் செல். இங்கே கோல்கி apparatus கொடுத்துருக்குறாங்க. இங்க பிளாஸ்மா மெம்பரேன், சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், நியூக்ளியர் என்வெலப், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் சைட்டோபிளாசம்குள்ள இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே இருக்கு. First வந்து endoplasmic reticulum. So endoplasmic reticulum is a large network of membrane bound tubes and sheets. அது வந்து it's a membrane bound ஒரு tube like structure. இதுல வந்து ரெண்டான இருக்கு, rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. Rough endoplasmic reticulum அப்படிங்கிறதுனா ribosome attached to the surface of endoplasmic reticulum, it is called rough endoplasmic reticulum. Without ribosome it is called smooth endoplasmic reticulum. Smooth endoplasmic reticulum helps in manufacturing of fat molecules and lipids. அது வந்து செல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்துட்டு rough endoplasmic reticulum, அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் சைட்டோபிளாசம் அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது endoplasmic reticulum. நெக்ஸ்ட் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் வந்துட்டு செல்ல வந்து இருக்கும்.
it is attached to endoplasmic reticulum. It helps in protein manufacturing. Rough endoplasmic reticulum helps in protein manufacturing, even ribosome protein manufacturing. Next, Golgi apparatus. Golgi apparatus is named after the discovery of Camillo Golgi. Golgiங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுக்கு Golgi apparatusனு பேர் வச்சுட்டாங்க. Golgi apparatus consists of a system of membrane-bound vesicles arranged roughly parallel to each other in stacks known as cisterns. ஸோ அந்த வளைஞ்சு இருக்கிறத வந்து நம்ம வந்து சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The significant function of Golgi apparatus, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ், மாடிஃபிகேஷன் அண்ட் பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்டு வெசிகல்ஸ். ஸோ அதோட ஃபுட் எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து Golgi apparatusோட ஒர்க். Golgi apparatus வந்து லைசோசோம் ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அப்ப லைசோசோம் என்ன பண்ணுது? லைசோசோம் வந்துட்டு it helps in waste disposal of the system. It is also known as suicidal bags. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. Lysosome help in keeping the cell clean by digesting the foreign material as well as worn out cell organelles. பழைய செல் ஆர்கனல்ஸ் வந்து இதாயிடுச்சு, தட் இஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு லைசோசோம் ஹெல்ப் பண்ணும். லைசோசோம் contain powerful digestive enzymes capable of breaking down all sorts of organic materials. எல்லா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். Lysosome has a typical feature, that is when the cell gets damaged, lysosome most likely bursts and released enzyme digest its own cell. Because of this reason, lysosome is also known as suicidal bag of a cell. அதுவே வந்து அந்த செல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லைசோசோம் பர்ஸ்ட் ஆகி அந்த செல் அதுவே வந்து டைஜஸ்ட் ஆயிடும். Mitochondria. It is known as powerhouse of the cell. Mitochondria release the energy required for various chemical activities. இதுதான் வந்து எனர்ஜி செல்லுக்கு ஹோல் எல்லா ப்ராசஸ் ஆகிறக்கும் எனர்ஜி கொடுக்கறது மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா ரிலீஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஏடிபி தான் ரிலீஸ் பண்ணும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபி இஸ் பாப்புலர் ஆஸ் தி எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். எனர்ஜி கரன்சி இஸ் கால்ட் ஏடிபி. Mitochondria have their own DNA and ribosomes. எதுக்குமே இல்லை, பட் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு it has own DNA and ribosomes, hence they are capable to make some of their own proteins. அதுவே வந்து அதோட proteins manufacture பண்ணிக்கும். Next is plastids. Plastid is categorized as chromoplast. It is called colored plastids, and leucoplast வந்து it is colorless plastids. So plastids வந்து two types, chloroplast and leucoplast. Plastid contain chlorophyll pigment which is known as chloroplast. Chloroplast play important role in photosynthesis of plants. Chloroplast also contain various types of yellow or orange pigments, because green plants மட்டும் இல்ல different kinds இருக்கு. So chloroplast வந்து yellow, green, orange, brown அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. Leucoplast are the organelles in which some important materials such as starch, oil and protein granules are stored. Plastids look like mitochondria in terms of external structure. Like mitochondria, plastids also possess their own DNA and ribosome. So animal cell and plant cell ஒரு இது கேட்டாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் ஓன் டிஎன்ஏ ரைபோசோம் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் பிளாஸ்டிட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ரெண்டுத்துக்கும் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Vacuoles. Vacuoles are commonly the storage sacs that contain solid or liquid material. அதோட வாட்டர் வந்து சேவ் பண்றது எங்க அப்படின்னா vacuoles தான். ஈவன் சாலிட் ஃபுட் மெட்டீரியல்ஸும் இங்கே தான் சேவ் பண்ணும். அனிமல் செல்ல vacuoles வந்து எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். பிளான்ட் செல்ல வந்து vacuoles வந்து பெருசாக இருக்கும். Plant cells vacuoles are filled with cell sap and provide turgidity and ruggedity to the cell. இந்த வாக்யூல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல வந்துட்டு ஒரு ரிஜிட் நேச்சர் வந்து கிரியேட் பண்ணுது. இதை நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு ஆர் சேனல். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.